நிர்வாக இயக்குனர் பஷீர் அகமது அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய அறிவு திறமைகளை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு உதாரணங்களை போடிட்டு இந்திய அளவில் அல்ல உலக அளவில் உள்ள செய்திகளையும் ஒருங்கிணைத்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்ற சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலின் தலைவர் அருமை சகோதரர் இதாயத்துல்லா அவர்களே, தமிழ்நாடு உருது அகாடமி துணைத் தலைவர் அருமை சகோதரர் நயீமுர் ரஹ்மான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் இணைப்பு பாலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஹசன் ஷேக் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் முன்னின்று நடத்துகின்ற ஆசிரியர் பெருந்தகைகளே, பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை முதலில் தெரிவித்து, மாணவர்களுடைய அந்த திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு போட்டியாக இதன் மூலமாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எல்லாம் காணுகின்ற நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றதிலிருந்து தமிழகத்தில் கல்வி மற்றும் சுகாதாரம் இந்த இரண்டு கண்களாக நான் முன்னிலைப்படுத்தி இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று உறுதிமொழி எடுத்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிராம பகுதியில் இருக்கின்ற சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உயர்கல்வி பெறுகின்ற வகையில் இன்றைக்கு ஏழ்மை வறுமையால் அந்த குழந்தைகளுடைய கல்வி தடைபடக்கூடாததற்காக காலை சிற்றுண்டி திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இது தமிழகத்தினுடைய திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை என்று சொன்னாலும் இதை உலக அளவில் இந்த திட்டம் இன்றைக்கு சிறப்படைவில் இருக்கிறது. கன்னட நாட்டில் இந்த திட்டத்தை துவக்கிய அதிபர், இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை குழந்தைகளுக்கு இதை செயல்படுத்தி இருக்கிறார். எனவே கனடா அரசு இந்த திட்டம் செயல்படுத்தும் என்று அவர் செயல்படுத்துகிற நேரத்தில் முதலமைச்சருடைய திட்டம் தமிழகத்தில் இருந்து இன்றைக்கு உலக அளவில் அதை ஏற்றுக்கொள்கிற சிறப்பு திட்டமாக இருக்கிறது. அதை பெற்று தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ளுகின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சருடைய நோக்கம். அதில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும். பெண் பிள்ளை படித்தால்தான் இந்த சமுதாயம் படித்த சமுதாயமாக உருவாக்க முடியும் என்று முத்தமிழர் அறிஞர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு பெண் படித்தால் தனக்கு பிறக்கின்ற குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு படித்த சமுதாயமாக உருவாக்குவதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள் என்று அன்றைக்கு கலைஞர் சொன்னதைதான் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்லூரி வகுப்பில் சேர்ந்து படிக்கிற காலகட்டத்தில் துவக்கத்திலிருந்து மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை என்று புதுமை பெண் திட்டம் மூலமாக, அதை கடந்து ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த திட்டத்தை இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டிலிருந்து விரிவாக்கம் செய்து தமிழ் புதல்வர் திட்டத்தையும் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் சரியான முறையில் இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயர்கல்வி பெறுகின்ற வாய்ப்பை
உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழகம் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த செயலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. கலந்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் வெற்றி பெற எங்களுடைய சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாகவும் வாழ்த்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பண்ணக்கூடாது, அவங்க ஓபன் பண்ணக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் சார், கொஞ்சம் சைடுல சார். திருப்பி சொல்றேன், ரேசஸ்ல இருக்கிறவங்க கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட் பாருங்க. ஓகே சார். See, now we are going to have competition only for over. Volunteers be on the ground, racers will not be moving. Minister for Minorities, Welfare and Non-Muslim Communities, Government of Tamil Nadu. Respected Mr. Bashir Ahmed, Chairman and Managing Director of Indian Tobacco Study Commission. My good friend, Mr. Vijay Kumar, is the guest of honor today, and the Vice Chairman of the Tamil Nadu State Youth Academy, Dr. Muhammad Naimul Rahman. My friend Sheikh and all the dignitaries on the dais, parents, teachers, and the students who have come from different parts of India. It's really a wonderful sight to see so many young minds, so many young children
coming to participate in a wonderful show. And the parents looking at them, and the teachers coaching them, and the whole arrangement gives us an idea that how these things are being worked out and how much of effort should have been put before the show. And when we were talking to Mr. Bashir Ahmed, I was just asking him, in my family, we find it very difficult to manage 2 or 3 children. But he has been from the morning managing nearly 20,000 children coming in various batches and all focused without making any noise, without making any mischief. In a very disciplined way, orderly way, they come, sit, wait for the moment to strike what they want to, what they have been planning, what they have been doing. And my dear parents, our Chief Minister, Honorable Chief Minister, when he inaugurated the morning breakfast scheme for school-going students, he told a wonderful word. The money spent for this scheme is not an expenditure, but the money spent on these children is an investment. That is what he said. So the parents have invested by imparting a skill, by making the children to understand, and a tool, a novel tool, so that they may be in future able to perform very successfully when they grow up in the life ladder of life. And recently, The Economist, you should be knowing about the magazine, The Economist. It has published an article that in 1 decade, in the past 1 decade, in the IQ of students, you know what is IQ? There has gone up 2.2% simply in 1 decade. Because the human generation have been coming through lakhs and lakhs of years. But there is a sudden spark of growth in the IQ of among students. And when they analyze research, the reason for that, they have found out that is due to the spirit of education and the availability of nutritious food for the children. These are the 2 components that has made the students to develop their IQ. And you know, the most important organ of the human body, human soul is the brain. And the brain also needs exercise, as the body needs exercise. And the more exercise is given to the brain becomes stronger. It gets more ability. It's able to deliver more. And it's a competitive work where every children have to be equipped with a special technique so that it can compete with other children. When they compete for exam, when they compete for jobs, they should be more qualified. So, abacus, there is a tool. That is not a new tool. The first abacus was discovered in the 3rd century. So, it's nearly 1,500, 1,700 years old, this tool. But you know, Bashir Ahmed, he has added very attractive parts to this tool, and he has researched on that, he has committed his life to that, he has dedicated his whole life to the development of this curriculum, this tool, so that young minds can be developed.